எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டு தோட்டத்தை பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு கீழே கொஞ்சம் இடம் இருக்குங்க, காலி இடம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் என்னென்ன காய்கறிலாம் போட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணலாம். நாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடத்துல தக்காளி செடி போட்டிருக்கோம். அப்புறம் இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா சௌ காய். நீங்கள் இது எப்படி கிடச்சிதுன்னா, எங்கள் வீட்டில் ஒன்று இருந்தது, ஃப்ரிட்ஜில் முளைச்சிடுச்சு. அதை நெட்டு வச்சுருக்கோம். அது எப்படி வரும்னு தெரியல, வரட்டும்னு நெட்டு வச்சுருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா இதுவும் அதே தான், 2 செடி அது தான். இது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் அதே மாதிரி தான் முளைச்சிருச்சு, நெட்டு வச்சுருக்கோம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி. இதில் நம்ம ஊரில் வருமானு தெரியல, ஊட்டியில் தான் வரும், அந்த மாதிரி ஏரியாவில், கூலிங் ஏரியாவில் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் வந்து வீட்டில் முளைச்சிருந்ததுனால நான் நெட்டு வச்சுருக்கேன். எப்படி வரும்னு தெரியல, வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன். இது தக்காளி நெட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் செடியில் நெட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நிறையா நெட்டிருக்கோம். சின்ன வெங்காயம் நெட்டு வச்சுருக்கோம். பூண்டு கொஞ்சம் நெட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயே மிளகு, தக்காளி, கீரை இது எல்லாமே போட்டிருக்கோம். இதெல்லாம் யார் பார்க்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார். அவருக்கு வந்து போர் அடிக்குதுங்கிறதுக்காக முன்னாடி இருக்கிற காலி இடத்த க்ளீன் பண்ணி இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. இதில் நிறையா தண்ணி ஊற்றுறது, களை எடுக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. முள்ளங்கி நிறைய வந்திருக்கு. எப்போ இதை அறுவடை பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அது எங்கள் அம்மா தான் கேட்கணும். அவங்க தான் இந்த தோட்டத்துக்கெல்லாம் வந்து இது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்கள கேட்டு நாங்கள் அதுக்கப்புறம் இதை வந்து எடுத்து பார்க்கணும். இந்த செடியெலாம் நான் பார்த்ததே இல்லை. என்ன அந்த முள்ளங்கியெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நான் பார்த்ததில்ல. சௌ காய் செடியில் நான் பார்த்ததே இல்லை. அது நெட்டு வச்சு அந்த இலையை பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கை செடியாக வச்சுருக்காரு, மரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுலேயே பார்த்திங்கன்னா அவரைக்காய் செடி போட்டிருக்காரு. அது வந்து கொடி ஓடி காய் காய்ச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பூண்டு நெட்டு வச்சுருக்காரு. அது முளைச்சி வந்துட்டுருக்குது. அது எடுக்கும்போது எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நான் வெங்காயம்லாம் பார்த்துருக்கேன், எங்கள் அம்மா வீட்டு தோட்டத்தில் இருக்குது. ஆனால் இந்த பூண்டுலாம் நான் பார்த்ததில்ல, வந்ததில்லை எனக்கு. இப்போ தான் நான் பூண்டு செடி நெட்டிருக்கேன். அது வந்து எப்படி பூண்டு வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். நீங்களும் உங்களுக்கு கொஞ்சம் காலி இடம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன செடி நெட்டு வைங்க. அதில் நம்ம வீட்டில் வந்து மருந்து போடாமல் ஒரு செடியை இது பண்ணி அதுலேருந்து விளையிற காயை நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு ஆர்கானிக்காக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் செடி இப்போ தான் நெட்டு வச்சுருக்காரு, வந்துட்டுருக்கு. சைட்லலாம் பார்த்திங்கன்னா ரோஸ் செடிலாம் நெட்டு வச்சுருக்கோம் நிறையா. மொட்டை மாடியில் வச்சோம், அது வரல, அதனால் கீழே எடுத்து வந்து நெட்டு வச்சுருக்கோம். இது வேறவங்களோட ஃப்ளாட்டு தான், இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும்ங்கிறதுக்காக நெட்டு வச்சுருக்கோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.